மார்னிங் மேனேஜர். ஆமா வாங்க சுந்தரம். ஆமா மேனேஜர் இல்ல, எங்கேயோ கிழக்க போயிருக்காரு. கிழக்கையா? நெடுஞ்சால அங்கதான் மதம் முடிச்ச யானை ஒண்ணு சுத்திட்டு இருக்குது. துப்பாக்கி எடுத்து சுட போயிட்டாரா? மதம் முடிச்ச யானையா? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? நேத்து நான் தானே அங்க காவல்காரன். நீங்க இருந்த போது யானை வந்துச்சா? யானை வரல, என் காதலி சச்சு வந்தா. அவங்களுக்கு அங்க பயமா இல்ல? என் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவ எதை கண்டாலும் பயப்படுறது இல்ல. பாருங்க என் தலையெழுத்து அன்பா அந்த நேரம் பார்த்து பேசிட்டு இருக்கிற நேரத்துல இவன் வருவானா சினிமா டைரக்டர். அந்த டைரக்டர் நேத்துக்கு என்ன வேற விழால பாத்துட்டாரு. எந்த சமயத்துல என்ன பத்தி மது கிட்ட உண்மையை சொல்லிட்டு போறாரோ எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களை பத்தி அவன் நினைச்சா அவன் கண்ணு முன்னால செருப்பு தான் வரும். அப்படி போட்டு மிரட்டி வச்சிருக்கிறேன். மது இருக்கான அவன் முரட்டாளு. அவன் சம்சார சினிமா நடிகை சுமதி மாதிரி இருக்கிறான்னு சொன்ன ஜோட்டால் அடிப்பான் இருக்கிறேன். அபிப்பிராயத்தையே மாத்திட்டானே. இப்ப தெரியுமா சொல்றேன், சினிமா நடிகை சுமதி உங்க மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னமோங்க, அவரை பார்த்ததுல இருந்து எனக்கு வேதனையா இருக்கு. ஐயோ, டைரக்டர் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உடனே வைக்க போறீங்க. எந்த காரணத்தை கொண்டோ இந்த விஷயம் மதுவுக்கு மாத்திரம் தெரியவே கூடாது. என்ன மதுவுக்கு தெரியக்கூடாது? ஆமா, ஆனைய சுட போறீங்களே, குண்டு என்னாச்சு? இது ஆனை என்னாச்சு? ஆனை காசு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு மரியாதை எல்லாம் ஓவரா இருக்கு? நான் எல்லாத்துலயுமே ஓவர் தானே, மரியாதையில மாத்திரம் குறைப்பானே. அது இருக்கட்டும், மதுவுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட விஷயத்தை மறைப்பானே. நம்ம பெரியவர் வீட்டுக்கு வந்திருக்காரு ஒரு சினிமா டைரக்டர், மண்டத்தரையன், பனங்காத்தரையன். மண்ட நிறைய விஷயத்தை வச்சுக்கிட்டு சதா பேசிட்டே இருக்கிறான். அதான் பேசுறது எனக்கே தெரியக்கூடாது, வேற ஏதோ விஷயம் பேசிருக்கீங்க. உங்ககிட்ட மறைப்பானே. நம்ம சச்சு இல்ல, நம்ம சச்சுவா? ஏன் சச்சுவா? அது வாழை தோட்டத்துக்கு வந்துச்சு. அதுதான் வந்துச்சு. அதுக்கு ஒரு சந்தேகம், குறிஞ்சி மலர் என்ன தெரியலீங்க. நான் தான் 12 மாசத்துக்கு ஒரு தரம் பூக்குமே, 12 நாளைக்கு ஒரு தரம் பூக்குமே, அது தெரியல. இதுக்குதான் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். ஏன்னா ஆனா இந்நேரத்துல காபி சாப்பிட்டு முடிச்சிருக்குமே, போய் சுட்டுறது. வர்ற சுந்தரி, வரும்போது பெரியவரை பார்த்தேன். இன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டுக்கு ஒரு சாப்பாட்டு கூட்டிட்டு வந்தார். இன்னைக்கு சாப்பாடு? என்னங்க, அவங்க வீட்டுல யாராரோ அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த நேரத்துல அங்க போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. நோ நோ நோ, விருந்தே உனக்காக தான். உன்னை கூட்டிட்டு போற வேலை தான் எனக்கு. புறப்பட சீக்கிரம். என்னங்க, நான் வீட்டோட இருக்கிறேன். நான் விருந்து கிடையாதா? வீட்டோட இருக்கிறவன். வீட்டோட இருக்காதப்போ. என் விஷயமா ஏதாவது யோசனை பண்ணீங்களா? நான் ஒன்னே யோசனை பண்ணலையே, உன் விஷயத்தை எங்க யோசனை பண்றது? விளையாடாதீங்கண்ணா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இப்ப ரொம்ப அவசியமா தேவை. யார் விளையாடுறது? நீ ஏன் அவரா? மாமா கஷ்டப்பட்டு காட்டுல உட்கார்ந்து சம்பாதிக்கிறாரு, பொசுக்குன்னு பட்டத்துல இருந்து வந்து திடீர்னு பணம் அழுகுதா? திடீர்னு கேட்கலையே, ஏற்கனவே கேட்டேன், மறுபடியும் கேட்கிறேன். எப்ப கேட்டாலும் உனக்கு இல்ல. என்னமா டேய், சில நேரத்துல நல்லா அடிச்சு பேசுறடா. இப்பெல்லாம் நான் எதை கேட்டாலும் அரைஞ்சுதான் கேட்கறது. அப்படியா? பின்ன உங்க சொத்துக்கும் சச்சுக்கும் நான் தானே பிற்கால வாரிசு. இப்ப என்னையே அரைஞ்சு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? தாரா இருந்தா எப்படியாவது தயவு பண்ணி பணம் கொடுக்கிற முடிவுக்கு வாங்க. சரி, 2 நாள் இரு, அப்புறமா யோசிப்போம். வாங்க 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 வாங்க, வாமா, வா வா. என்னது இது? ஏன் இப்படி மறையிற? உன்னை ஏதாவது சொன்னானா? நல்ல வம்பா இருக்க. பின்ன என்ன? என்னடாமா? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்னு தான் வர சொன்னேன். ஏன்னா இவங்க நான் சொல்ல மறந்துட்டேனே. இவன் தான் மது, என் வளர்ப்பு புள்ள. ஹலோ, எஸ்டேட் எல்லாம் இவன் தான் பாத்துக்கிறான். அவன் சம்சாரம், பேரு சுந்தரி. நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பொண்ணை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னா அம்பாள் மாதிரி இருக்கு, அம்பாள் மாதிரி இருக்கு. சரி சரி, வாங்க சாப்பிட போகலாம். அறிவு இருக்கா உனக்கு? சுந்தரி பொண்ணை பார்த்து நடிகை சுமதி மாதிரி இருக்கான்னு சொல்ல வேண்டாம் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன். அவ புடிச்ச மதுசார் இருக்கானே, அவர் மாதிரியா கால இருக்கிறத கழட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்தா முரட மாதிரி தான் இருக்கான். மாதிரியா முரடனே சதா துப்பாக்கி கையுமா சுத்துறவன் உன்னலகாரன் இன்னைக்கு வெறும் கையோட வந்திருக்கான். எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருக்கேன். போய் கொட்டிக்க. என்னங்க இது? சூளப்பட்டு ஏன் என்ன குதிரை மேல உட்கார வச்சீங்க? குதிரை மேல நின்னா நீ கீழே விழுந்துருவேன். இந்த விளையாடுறியா? நீதான் என்கிட்ட பந்தயம் போட்ட. முதல்ல குதிரை மேல உட்காத்தி வச்சுட்டு போனோம், அடுத்தது அந்த ஒத்த கண்ணு புலிய சுடணும், அப்பதான் நம்ம கல்யாணம் பண்ணு. இப்ப குதிரை, அடுத்தது புலி. ஐயே, குதிரையாது நல்லவே இல்ல. அப்படி சொல்லாத. பாலிஷ் போட்டா நல்ல பளபளன்னு ஆகுங்க. அப்ப ஏன் பாலிஷ் போட? இதுக்கு பாலிஷ் போட்டா பிரஷ் கெட்டு போயிடும், அதுக்காகத்தான் போடல. நான் வரல. இப்படி தள்ளி போடாத, முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்குது. என்னங்க இது? ஓடவே மாட்டேன், நடக்குத. உடம்ப குறைன்னு தலைவரையே அடிச்சுக்கிறேன். கேக்குறியா நீ? அதுவும் இல்லாம ஏன் சச்சோ, இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை. இன்னைக்கு குதிரைக்கு விரதம். கொள்ளுங்கிற பாவம். இவ்வளவு நடக்குதே, சந்தோஷப்படு. அப்படி இந்த இயற்கை காட்சி எல்லாம் பாரு. அங்க பார்த்தா பச்சை, இங்க பார்த்தா பசேல், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்.
ஒண்ணு செய்வோமா சச்சு? நம்ம 2 பேருமா சேர்ந்து நம்ம காதல் கொடிய இந்த மலை உச்சியில் ஏற்றுவோமா? ஏற்றுடா, ஏற்று. நீ முதல்ல என் மகளை குதிரையில இருந்து கீழே இறக்கு. என்னடா அநியாயம்! அங்க வண்டிக்காரன் குதிரையை காணன்னு கத்துறான், என் முண்டாட்டி பொண்ணை காணன்னு கத்துறா. நீ என்ன இங்க கூட்டிக்கிட்டு வந்து காதல் கொடி ஏற்றுறீங்களோ? ஏற்ற மாமா, என் மேல ஒண்ணுமே தப்பு கிடையாது. உங்க பொண்ணுதான் சொல்லிச்சு, நீ வீரனா இருந்தா என்ன குதிரை மேல ஏற்றிட்டு போன்னு. அத கேளுங்க. அடமடையா, அடங்காத குதிரைய நீ அடக்குனீன்னா வீரன் அப்படின்னு சொல்லி இருப்பா. இப்படி கழுத மேலே உட்கார வைக்க சொன்னா ஏமா அவன் தான் கிறுக்கு பய. உனக்கு கூடவா அறிவு இல்லாம போச்சுது? அது உங்க பொண்ணு. அறிவை பத்தி அதுகிட்ட பேசினா என்ன புரியும்? சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறீங்க. எதுமா சின்ன விஷயம்? நம்ம பாரு, நம்ம தோட்டத்துல எத்தனை பேர் செடி கிள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவங்க காதுல விழுந்தா என் தலையை கிள்ளி போடுவாங்க தெரியுமா? அதான் கிடையாது. அவங்க அத்தனை பேரும் எங்க சைடு. இந்த கிழவன் தான் இடையில புகுந்து தகராறு பண்றான்னு பேசிக்கிறாங்க. போற போக பார்த்தா கொஞ்ச நாள்ல அவங்களே எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. என்ன கிழவன்னு சொன்னாங்களா? நான் கிழவனா குமரனாங்கிறத காட்டுற. நீ வீட்டுக்கு வாடா. வாமா. கிளி ஜோசியம் பாக்குறீங்களா ஐயா? என்ன சோசியம் பாத்துக்கிறியா? கிளிக்கிட்டயா? நல்லா இருக்கு போங்க. நீ ஒண்ணு கிளிய பத்தி உனக்கு தெரியாது. 2 நெல்லு கொடுத்தா போதும், உன் வருங்கால வாழ்க்கையெல்லாம் புட்டு புட்டு வச்சிரும். எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைங்க. அம்மணி, வளைஞ்ச மூக்கால என் கிளி வளையாத உண்மையை தான் கூறும். நீ பார்த்து சொல்லியா? சொல்லு. உட்கார். வாடா ராஜா வா. இந்த இளம் தம்பதிகளுக்கு 2 நல்ல வார்த்தையை சொல்லு. வீரத்திலே சிவாஜி, அறிவிலே கணேசனாய், அழகிலே பார்த்தனாய், நீலமேனி கண்ணன் ஒருவன் நிற்காமல் வருவான், பாலகன் ஒருவன் பிள்ளையாய் பிறப்பான், இன்னும் ஒரு 10 மாதத்தில் உங்களது மடியில் ஒரு குழந்தை தவழும். 10 மாசத்துல எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா? இன்னும் 10 மாசத்துலயா? ஏன் அவ்வளவு சீக்கிரம்? என்ன நீயும்? புரொடியூசர் பரமானந்தத்துக்கு டைரக்டர் சாமி எழுதி கொண்டது. நலம் நலமறிய அவா. நலம் நலமறிய அவா. திமிர பத்திங்களா? நம்ம இங்க இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். இவன் எந்த ஊர்ல இருந்தோ நம்ம நலனை விசாரிக்கிறான். அவர் கிடக்கிறாருங்க, மேல படிங்க சார். மேல படிங்க சார். இத புறா அழகாபுரம் எஸ்டேட் சொந்தக்காரரை சந்திக்க தான் நான் இங்கு வந்தேன். இந்த எஸ்டேட் மேனேஜர் மதுவின் மனைவி தத்ரூபமாக நமது நடிகை சுமதியை போலவே இருக்கிறாள். மேல படிங்க, மேல படிங்க. சுமதியின் மறு உருவமோ என்று நீங்கள் நேரில் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் இந்த பெண்ணின் கணவர் மது பயங்கர முரடன். தன் மனைவியை சினிமா நடிகை போல் இருக்கிறாள் என்று மற்றவர்கள் கூறுவதையே வெறுப்பவன். நீங்கள் இங்கு நேரில் வந்தால் நாம் ஒரு முடிவுக்கு வந்து படத்தை முடிக்க வழி செய்யலாம். இப்படிக்கு டைரக்டர் சாமி. அழகாபுரம் எஸ்டேட், சுமதியை போலவே ஒரு பெண், ஆனால் கணவர் முரடன். ஏங்க அவ காலில் விழுந்து எப்படியாவது இந்த படத்தை முடிச்சிடலாமே. ஏன் சார் நீங்க பணத்தையும் போட்டு எல்லார் காலையும் தொப்பு தொப்புன்னு விடுறீங்க? என் தலை விதி விழுந்துதானே ஆகணும். ஜம்பு சார், நம்ம எல்லாம் அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு புறப்படுறோம். மூர்த்தி நீயும் வர்ற? ஐயா நான் இருக்குங்க, ஏற்கனவே கணவர் முரடன்னு லெட்டர்ல எழுதிருக்கேன். நான் என்ன செஞ்சேன், நடிகை சுமதியோட ஒண்ணு விட்ட அத்தை காக்கி நாடால இருக்கலாம், ஒரு தந்தை கொடுத்திருக்கேன். ஒருவேளை நடிகை சுமதி அங்க போயிருந்தா நாளைக்கே ரிப்ளை வரும் பாருங்க. என்ன எங்களுக்கு ரிப்ளைவே தேவையில்லை, காக்கி நாடா துணி நாடா இதுவும் தேவையில்லை. நீ அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு எங்களோட வர்ற, இதே டை கட்டிட்டு வர்ற. யூ ஆர் கமிங். சார் பிளேன்ல டிக்கெட் புக் பண்ணுமா? ஆமா பிளேன்ல தான் போறோம். என்ன கலகலன் கம்பெனி நடக்குது பார், எல்லாம் பிளேன்ல ஒண்ணா பறக்கலாம்டா. இடியட் 3 தேர்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கோ, நீ வித்தவுட்ல வா. என்னடா கையில துப்பாக்கி கட்டு? ஐயோ குதிரைக்கு என்ன பேண்டை? அப்புறமா சொல்றேன். ஆமா, இந்த கருகுமலைக்கு பக்கத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சே ஒத்த கண்ணு புலி, அதை நீங்க இன்னும் சுடலையா? அது எங்கடா கிடைக்க மாட்டேங்குது. என் போராத காலம் தானே இது. சச்சு என்ன சொல்லிட்டா, அந்த புலிய நான் சுட்டாதான் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த புலியை நீ சொல்லணுமா? அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுக்காக தானே எனக்கு குதிரைக்கு எல்லாம் கட்டு.
அவ கல்யாணத்துக்கு கட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு ஒரு பெரிய கதையே வச்சிருக்கேன். கைவசம் கதையே இருக்கா? என்னது? இப்ப நான் என்ன பண்றேன், அந்த புளிய சுட்டாச்சு. நீங்க என்ன பண்றீங்க, நான் சுட்டதை நேர்ல பார்த்துதான் சச்சு கிட்ட சொல்றீங்க. அவ்வளவுதான். போய் சொல்லணுமா? என்னால முடியாது. கல்யாண விஷயம் ஆபத்துல தம்பதிகளை சேர்த்து வைங்க. சரி போய் சொல்ல. வாழ் வருது. மறைஞ்சுங்க தக்க சமயம் வந்து பாராட்டுங்க. ஐயோ உனக்கு ஏண்டா புலியோட சட்டு? அம்மா அனுபவிக்கிறது நான் தானே. சச்சு உன்னை பாத்துட்டேம்மா, உன்னை பாத்துட்டேன், எனக்கு அது போதும். என்ன தலையில கட்டு குதிரைக்கு வேறாடி? உன் மேல இருக்கிற வெறிதான் அந்த ஒத்த கல்லு புலிய சுட்டுட்டேன். பாரு துப்பாக்கியில குண்டே இல்ல. கொஞ்சம் ஏமாந்திருந்தேன், என் உயிரே போயிருந்திருக்கும். நம்ம பேரை சொல்றதுக்கு புள்ளியும் இல்ல. ஒத்த கண்ணு புலிதானேன்னு நேருக்கு நேரா போயிட்டு ஓரமா பாத்துருச்சு. அவ்வளவுதான். லொல்லு 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 லொல்லுன்னு ஒரே கொலை. என்னது? கொர்ரு கொர்ரு கொர்ருன்னு ஒரே சத்தம். திடீர்னு என் மேல பாய்ச்சு. நகம்பட்டாடெல்லாம் ஒரே கீறல். மறுபடியும் பாயறதுக்கு ரெடி ஆச்சா பாக்கணும். என்னடா இது, டைம் கொடுத்து பாயுது, நம்ம டைம் அவ்வளவுதானா அப்படின்னு பயம் வந்து, சரி சாவறது சாக போறோம், கடைசியா சாகிறதுக்கு முன்னால ஒரு வாட்டி உன் பேரை சொல்லுவேன்னு சச்சோ அப்படின்னு ஒரு சத்தம் போட்டேன். அந்த அலைய கேட்டு பயந்து அந்த புலி குதிரை மேல பாய்ச்சது. குதிரை கட்டி பாரு, இதுதான் நேரம் விட்டேன். குண்டு 2 முடிஞ்சது. பாத்தியா, நான் சுட்ட புலியோட நகை கண்ணு வத்திக்க. டேய் கைய குடுறா. புலிய சுட்டுட்டியே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க பாத்தீங்களா? அதை ஏன் கேக்குற? இவ சொத்த பயலாச்சே, இவனால என்ன முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தான் அந்த புலிய சுடலான்னு பார்த்தேன். திடீர்னு இவன் போய் சுட்டுட்டான். சுந்தரா, எனக்கு இன்னைக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப சாதாரண. சூப்பர்வைசர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏண்டா? இந்த கருவாசல் ஒத்த கண்ணு புலி இல்ல, அது சுப்பனை அடிச்சு கொன்னுடுச்சான். என்னடா உளற? 2 மணி நேரத்துக்கு முன்னாலதான் அதே புலிய ஐயா சுட்டாரு. இல்லீங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாதான் சுப்பனை புலி அடிச்சது. சுப்பையா புலி சுந்தரா, இதெல்லாம் நாடகமா? என்னங்க இது? எனக்கு தான் தெரியும். மூஞ்சிய பாரு, உண்மையா சொல்லுங்க, இதெல்லாம் பித்தலாட்டம் தானே? சுச்சு, நான் புலிய சுட்டு வேணுமா வாசல் தான் சச்சு. ஆமா, அது எப்படி இன்னொரு ஒத்த கண்ணு புலி? ஓஹோ, ஒருவேளை நான் சுட்ட அதிர்ச்சியில குட்டி போட்டிருக்கோம். பிறந்த குழந்தைக்கு ஒத்த கண்ணு. அப்படியா? இப்ப என்னோட வரீங்க, சுட்ட புலிய எனக்கு காமிக்கிறீங்க. ஐயா, அது செத்து பேன்னு கிடக்கும். அந்த கன்றாவிய நம்ம பாக்கணுமா? இப்ப என்னோட வரீங்களா இல்லையா? சச்சு சச்சு, என்ன பண்ணிச்சு சச்சு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற ஆசையில நான் இப்படி போய் சொல்லிட்டேன். இனிமே சொல்ல மாட்டோமா? வீட்டுக்கு வாங்க, உங்களை நல்லா கவனிக்கிறேன். தலையில கட்டு, மூஞ்சி லட்சம். குதிரை கட்டலாம் வந்து அவுக்குற. என்னங்க, பொதுவாவே இன்னைக்கு ரொம்ப சில்லுன்னு இல்ல? ஆமா, சில்லுன்னு தான் இருக்கு. நம்ம 2 பேரையும் பிரிக்கிற இந்த கோட் ஸ்டாண்ட் பார்க்க எனக்கு கோவமா வருது. எனக்கு ஆத்திரம், எரிச்சல் 2 வருது. என்ன செய்யறது? என்ன செய்யறது? கட்டுண்டோம். ஆமா ஆமா, கட்டுண்டோம், பொறுத்திருப்போம். சுந்தரி சுந்தரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. ரயில் பாலம் என்னமோ சரியாயி போச்சு. நீ என்ன பண்ற? நாளைக்கே ஊருக்கு புறப்படுற. போய் உங்க அப்பா பார்த்து, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு பையனை சந்திச்சேன், சும்மா சொல்லக்கூடாது, பையன் நல்ல பையன், அவனு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும்னு சொல்லி உங்க அப்பாவோட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அப்படி நாளைக்கே ஊருக்கு புறப்படுறேன். சுந்தரி சுந்தரி, ஏன் அழுகுற? என்ன இந்த இடத்தை விட்டு என் ஊருக்கு போக சொல்றீங்கல்ல? அப்படி சொல்லல. என்னை விட்டு பிரிய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? புரிஞ்சுக்க, உங்க அம்மா அப்பாட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா. அங்க பர்மிஷன் இல்லாம நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நீங்க என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். டூட்டியா? அப்ப இப்படி செய்யலாம். நீங்க நான் போய் உங்க அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். கூடாது. இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. போனோம்மா போல. ஆனா ஒண்ணு மட்டும் நடந்துரும். நாம இப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பூரா நம்ம கடையில இந்த கோட் ஸ்டாண்ட் பர்மனன்ட் நடந்தோம்.
நான் ஒண்ணும் காரணம் இல்லாம உங்களை லெட்டர் போட்டு வரவழைக்கல. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? இந்தாவில் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சுமத்தி மாதிரியா தான் இருப்பான்னு சொன்னியே, சுமத்தியே தான் யாவா. அவசரப்படாதீங்க. அவ என் அண்ணன் வீட்டு மேனேஜர் சம்சாரம். ஐயோ டைரக்டர், உன் மண்டையில புகை பூந்துருக்குதியா? மண்டையில புகை எப்படி போகும்? இருக்கிறத எங்க வெளியே விடுற நீ? ஓ மேனேஜர் சம்சாரமும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல, சுமத்தியே தான். நான் ஒண்ணு செய்யிட்டா, நான் வேணா சுமத்தின்னு கூப்பிட்டு பாக்கட்டா? அவ திரும்பி பாக்குறாளான்னு பாக்கலாமா? புருஷன் காதுல விழுந்தது, நம்மளெல்லாம் மரத்துல கட்டி வச்சாங்க. ஏயா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க? வாங்க. எவ்வளவு வேலை கொடுக்கணும்? இந்த ஜம்பு பயலுக்கு அவசர ஆத்திரமே தெரியாது. போன இடம் தான். என்னையா பண்றது? ஒண்ணு செய். நான் நிம்மதியா இருக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த அகழியில குதிச்சு தொலை. செய்யலாமே. ஐயோ என்னையா அந்த பொண்ணை எப்படி கூட்டிட்டு வருது? படத்தை எப்படியா முடிக்கிறது? மாட்ட சாட்டமா உடம்ப வளர்த்து வச்சிருக்கிறேன். நேரா வீட்டு உள்ள பொந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வந்துருவேன். திடீர்னு அவன் புருஷன் வந்துட்டா எப்படி ஓடுறன்னு தான் யோசிக்கிறேன். எப்போ இதை ஊனிக்கா ஊன்னு பாத்துட்டு நீ போய் தூக்கிட்டு வாங்க. நீ கொடுத்த 100 ரூபாய் அட்வான்ஸுக்கு பொண்ணை வேற கடத்திட்டு வருவாங்க. ஐ ரெஃப்யூஸ் டு டைரக்ட். அப்படிதான் சொல்லுவாரு. இங்கதான் இருப்பார். கம்னு உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியா. அதனாலதான் பரமானந்தம் பிளானோட வந்திருக்கான். ஜம்பு இப்ப வரப்போறான் பாரு. ஒரு 500 ரூபாய் தள்ளு. 500 1000 தரேன். கொடுத்தாதானையா? சார், இவங்க தான் அடியாளுங்க. பக்கத்து ஸ்டேட்ல வேலை செய்யறவங்க. இவன் பேர் மதுரை வீரன், இவன் பேர் சங்கிலி. வேற யார் கட்டத்தை விஷயத்தை முடிச்சான்னு? இவன் தான் தலைவன். தலைவனா வாங்கண்ணே. என்ன முகத்துல விட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நேத்து விளையாடும் போது இந்த பையன் கத்தியால குத்தி விட்டான். அவ்வளவுதான். விளையாட்டுலயே கத்தி விட்டா? ஆமா, சரியான ஆள் தான். இந்த பாருங்க, ஜம்பு வீட்டை காட்டுமா. நீங்க உள்ள போகணும், வெளியே வரணும். ஆனா வர்றப்போ பொண்ணை தூக்கிட்டு வந்துடணும். நாங்க இந்த ஏரிக்கு மோட்டு மேல நிப்போம். கச்சிதமா முடிச்சிடும். எதுக்கும் பேசிக்கிட்டாங்க நல்லது. ஆமா ஆமா. பணம் பேசுற? அதான் 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. 1000 ரூபாய். எதையும் சரியா பேச மாட்டேன். அரை மணி நேரத்துக்கு மேல தான் 500 ரூபாய் நீங்க வாங்கிக்கங்க. எங்கயா? தரேன். சரியா? வா, ஜம்பு கொடுப்போம். சரி போங்க. வாங்கலாம். சும்மா சொல்லக்கூடாது பரமானந்தத்தை. டைரக்டர், நம்ம படத்துல ஒரு வில்லன் வேஷம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, இவனையே போட்டா என்ன? அயோக்கிய பையன், திருட்டு பையன். அவன் மொழிய பாருங்க.